கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் அபரிவிதமான பரிந்துரையாலும் இன்று மாதத்தின் முதல் நாளாக்கிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியையும் ஆசிரியையும் பெற நமக்கு உதவி செய்த மூவர் இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி வழி நடத்த வேண்டும் என்று செபிப்போம். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். வாழ்க்கை மாற்றம் என்ற ஒரு சிறிய தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எப்படி வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், வருமா என்பதை இன்றைய வாசகங்களை வைத்து நாம் யோசித்து பார்ப்போம். மறையுரையை எளிதாக புரிந்து கொள்வதற்காக 4 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். 1. நற்செய்தியின் பின்னணி. 2. தந்தையின் குரலொளி. 3. இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற வாழ்க்கை மாற்றத்தின் சூத்திரம். 4வது, நாம் அப்படி வாழ முடியுமா, வாழ முடியும் என்ற பதிலோடு இந்த மறையுரையை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1. நற்செய்தியின் பின்னணி. உருமாற்றம், தோற்றமாற்றம் என்ற இந்த நிகழ்வுக்கு முன், அதாவது 16வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் இதனுடைய பின்னணி நமக்கு நன்கு புரியும். 16வது அதிகாரம் 21லிருந்து 28 வரை உள்ள வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். இயேசு முதன்முறையாக தனது இறப்பை, சாவை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். பேதுரு அவரை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டார். இது உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். இயேசு பேதுருவிடம் சற்று கோபமாகவே, என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று சாடுகிறார். அருகில் இருந்த சீடர்கள் இந்த கோபத்தையும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளையும் பார்த்து கேட்டு சற்று அச்சப்படுகிறார்கள். பெரும் வருத்தத்திற்குள், மன அழுத்தத்திற்குள் செல்லுகிறார்கள். தலைவரை இப்படி சாத்தானே என்று திட்டிவிட்டாரே என்ற ஒரு வருத்தம் அவர்களிடம் இருந்தது. இதை அறிந்த இயேசு மிகவும் இரக்கம் கொண்டவராக, அது அவரது பழக்கம். தன்னுடைய சீடர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். தனது சீடர்களின் மனம் சற்று சலிப்படைய தொடங்கிவிட்டது என்பதை அறிந்த அவர், தனது வாழ்வு சாவோடு முடிவு போவது அல்ல, சாவிற்கு பிறகு உயிர்ப்பு, வெற்றி உண்டு, ஆகவே கவலைப்படாதீர்கள், தனது தோற்ற மாற்றத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் நாம் இன்று படிக்க கேட்ட இந்த தோற்ற மாற்றம். 2. இந்த தோற்ற மாற்றத்தில் தந்தையின் குரலொளி. 3 வசனங்களை அவர் சொல்லுகிறார். என் அன்பார்ந்த மகன் இவரே. இதைத்தான் யோவான் 1 நாம் பார்க்கிறோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே அந்த அன்பார்ந்த மைந்தர் இந்த உலகிலே இருக்கிறார். 2வது வசனம், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அதாவது தனது விருப்பத்தை செய்யாமல் என்னுடைய விருப்பத்தை செய்கின்ற, தடுமாறாமல் தடம் மாறாமல் மீட்புக்காக வந்த இறங்கிய இயேசு கிறிஸ்து என் மகன் அப்படியே சரியான பாதையிலே செல்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வருகின்ற வழியிலே அவருக்கு ஏராளமான துன்பங்கள், வேதனைகள் இருந்தது, அவமானம் இருந்தது, ஏச்சு பேச்செல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவைகளோடு கூட தான் எதற்காக வந்தேனோ அதற்காக நான் செயல்படுவேன் என்று அவர் தொடர்ந்து செயல்படுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிறார். பெருமிதம் கொள்ளுகிறார். தன் மகன் மீது மிகவும் அளவு கடந்த விதத்தில் ஆனந்தப்படுகிறார். 3வது வார்த்தை, இவருக்கு செவி சாயுங்கள். இதைத்தான் நான் 3வது பகுதியாக வைத்து
இதனுடைய பொருள் என்ன, எதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடத்தை தான் வாழ்க்கை மாற்றம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே 3வது பகுதி தான் நம்முடைய மறையுரையின் முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று பூரிப்படைந்த இறைவன் செவி சாய்க்க சொல்லுகிறார். இந்த செவி சாய்ப்பு என்பது நாம் இவர் சொல்வதை செய்யுங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆசிரியர் சொல்கிற மாதிரி செய்டா, ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கிற, வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி செய் என்று சொல்லுகிறோம். அவர் சொல்கிறதை கேளு. ஆகவே சொல்வதை கேள் என்பதும் கேட்பதும் செய்வதும் ஒன்றாக நாம் காணலாம். ஆகவே இவருடைய இவருக்கு செவி சாயுங்கள் என்பது இவர் சொல்வதை செய்யுங்கள். அன்னை கன்னிமரியாள் கானாவூர் திருமணத்தில் அதைத்தான் சொன்னார், இவர் சொல்வதை செய்யுங்கள். ஆகவே இங்கும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்வதை செய்யுங்கள். புதிய வாழ்க்கைக்கு, மீட்பிற்கு அவர் சொல்வதை செய்யுங்கள், செவி சாயுங்கள். இறை அரசின் விழுமியங்களை உள்வாங்கி வாழ்க்கையில் அதை ஒரு மாற்றத்திற்கு ஆன வழியாக, காரணியாக கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி செய்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார். முதல் வாசகத்திலே அதைத்தான் நாம் பார்த்தோம். ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்லுகிறார் அழைப்பு, அவர் அதை செய்கிறார், அது அவருடைய கீழ்ப்படிதல். ஆகவே இந்த இரண்டையும் மையப்படுத்தி தான் ஆண்டவர் நமக்கு இறைவன் சொல்லுகிறார், அவர் சொல்வதற்கு செவி சாயுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லறம், துறவறம், தனியறம். இது அறம், இது வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. இந்த அழைப்பிலே நீங்கள் கீழ்ப்படிதலோடு இருங்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக சுருங்க சொன்னால், விழுமியங்களை, ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி வாழ முயற்சி செய்வதும் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் செய்வதும் தான் இவர் சொல்லுகின்ற இவருக்கு செவி சாயுங்கள் என்பதன் பொருள். ஆகவே இயேசு மனிதரிடம் முழு மனமாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். அதாவது மனிதனின் அனைத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆசைப்படுகிறார். ஹோலிஸ்டிக் என்று சொல்லுவோம், ஹோலிஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாவற்றையும், மனிதனை ஒரு புறம் வெறும் ஆன்மாவை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ அவர் சொல்லவில்லை. பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகிறார், சமூக நீதியை பற்றி சொல்லுகிறார், இன்னும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேற முடியும் என்ற ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார். நான் உங்களுக்கு அடுக்கடுக்காக சொல்லுகிறேன். நாம் அவருக்கு எப்படி செவி சாய்க்க வேண்டும் என்பதை இறைவன் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை பாருங்கள். ஆகவே சமூகம் சார்ந்த செயல்களில் அவர் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். நீதிக்காக போராடுபவர்கள், நேர்மைக்காக உழைப்பவர்கள், வன்முறை வேண்டாம் என்று வன்முறையை ஒழிப்பவர்கள், சிறப்பாக சொல்லப்போனால் அவர் சொல்லுவார், பேதுரு உன் வாளை உரையில் போடு, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்று சொல்லுகின்ற இது போன்ற அருமையான வாக்கியங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், சமூகத்தில் சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போன்று பிறருக்கு பயன்படாத பணம், தான தர்மம் செய்யாத பணம் அழிவை தரும் என்று பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். பணத்தையே பாலமாக அமைத்து வாழ கற்றுத்தருகிறார். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், லூக்கா எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 13 to 21 வரை உள்ள ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அறிவற்ற செல்வனின் ஓமை என்று அது தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய இறுதியிலே தனக்கு நன்றாக விளைந்தது, எல்லாம் சிறப்பாக இருந்தது, அவன் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்பாமல், ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் என்பதைப் போல பெரிய களஞ்சியத்திலே நான் சேர்த்து வைத்து உண்டு மகிழ்ந்து குடிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது அன்று இரவு என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் 20வது வசனம் படிக்கிறேன். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காக செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே.
ஆகவே இந்த பணத்தை பற்றி அவர் இன்னும் தெளிவாக சொல்லுகின்ற மற்றொரு பகுதியையும் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 18 24 வரை உள்ள ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதில் 22வது வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன். இங்கேயே ஒரு பெரிய பணக்காரன் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான். ஆகவே அவன் அவரிடம், நான் விண்ணரசு உம்மை பின்பற்ற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு சொல்லுகின்ற பதில் நமக்கு சொல்லுகின்ற பதில். இதைத்தான் கேட்டு நீங்கள் செவி சாய்த்து வாழுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற, இறைவன் சொல்லுகின்ற அந்த பதத்திற்கு ஒத்து போகும். 18:22 படிக்கிறேன். இதை கேட்ட இயேசு அவரிடம், எதை கேட்ட இயேசு? உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த பெரிய பணக்கார இளைஞனிடம் என்ன சொல்லுகிறார்? தலைவரிடம் என்ன சொல்லுகிறார்? அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணரசில் நீர் செல்வீர், நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு என்னை பின்பற்றும் என்றார். ஆகவே இந்த பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்வதை கேளுங்கள், செய்யுங்கள் என்று தந்தை அவர்கள் நம்மிடம் இன்று சொல்லுகிறார். மீண்டும் நாம் பார்க்கிறோம் ஆன்மீகத்தை பற்றி ஒரு வார்த்தை. லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 51 56 உள்ள வசனங்கள். சீடர்கள் எருசலேமுக்கு செல்ல ஆசைப்படுகிறார்கள். போகின்ற வழியிலே சமாரியர்களுடைய ஊர் வருகிறது. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. இந்த யூதர்கள் சமாரியர்கள் தெருவிலே செல்லுகின்ற பொழுது மணி அடித்து கொண்டும் அவர்கள் நாட்டிலேயே சமாரியர்களை அந்நியப்படுத்துவதும் வழக்கமாக இருந்தது. ஆகவே இதை பார்த்த சமாரியர்கள் இந்த யூதர்களை தங்கள் ஊர் வழியாக வர விடுவது இல்லை. ஆகவே அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் போய் இந்த வழியாக நாங்கள் போகணுன்னு கேட்டப்போ, வராதிங்க, போங்க, சுற்றி போங்கயான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு விசா கிடைக்கல, ஆனால் சுற்றணும். ஆகவே என்ன சொல்லுகிறார்கள் இயேசுவிடம்? இதை கண்ட இவர்கள் இருவரும், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். எவ்வளவு வன்மம் என்று பாருங்கள், எவ்வளவு ஆத்திரம் என்று பாருங்கள், எவ்வளவு கோபம் என்று பாருங்கள். அவர்களை சிதைத்து சின்னாபின்னமாக்கி சாம்பலாக்க வேண்டும் என்று வெறி கொண்ட அந்த சீடர்கள் இவர்களை எரித்து சாம்பலாக்கி விடலாமா? வானத்திலிருந்து தீ இவர்களை அழிக்க உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அப்படியா, அழிச்சிருங்க என்று சொல்லவே இல்லை. அருமையான ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதைத்தான் இறைவன், அவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறார்? அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். ஆகவே இது தவறு, இந்த ஆன்மீகம் தவறு. கோபம், ஆத்திரம், பொறாமை, இதெல்லாம் பிறர் பேரை கெடுப்பது, பிறரை வஞ்சகமாக வீழ்த்துவது, இவைகளெல்லாம் மிகவும் தவறானவை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மீண்டும் நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26 26 ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். மத்தேயு 16:26. அவர், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இழந்த பிற்பாடு அழுவதில் என்ன புண்ணியம் இருக்கிறது? தெரிந்தே ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் கடன் கொடுப்பது, பிறகு கடன் கொடுக்காவிட்டால் அழுவது, பிறகு சுத்தமாக கடனே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றால் தற்கொலை என்று போவது. தெரிந்துதான் செய்கிறோம். உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் வேறு விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் மத்தேயு 18:21-35 வரை உள்ள வசனங்களில் 33வது வசனத்தை படிக்கிறேன். அதனுடைய மன்னிக்க மறுத்த பணியாளருடைய ஓமை உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான ஒன்று. 100 ரூபா கடன் வாங்கணுமே மன்னித்து விடுகிறார் ஆண்டவர். ஆனால் அந்த 100 ரூபா கடன் வாங்கணும், 10 ரூபா தன்னிடம் கடன் வாங்கணும்னிடம் மன்னிக்க முடியாமல் இருந்த அந்த சூழலை, அந்த மனப்பக்குவத்தை, அந்த மனநிலையை, அந்த ஆன்மீகத்தை ஆண்டவர் சாடுகிறார். எப்படி? நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டு
சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். அருமையான வாழ்வு. வேண்டுமென்றே தவறு செய்கிறோம். பிடிவாதம், அழுத்தம், நமக்கு பணம், பதவி, பட்டம் கண்களை மூடிவிடுகிறது. ஆகவே தவறு செய்கிறோம், தெரிந்தே செய்கிறோம். இந்த மனப்பக்குவங்களை எல்லாம் நான் சொன்ன ஆண்டவருடைய அந்த பொருளாதாரம், சமூக நீதி, ஆன்மீகம், தனிப்பட்ட மனிதருடைய ஒழுக்கம், இவைகளெல்லாம் உள்வாங்கி உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்காகத்தான் என் மகன் எப்படி அதை தான் வந்த அந்த வாழ்க்கையை சிறப்பாக செய்கிறாரோ அதே போன்று உங்களுக்கும் அந்த சிறப்பான மீட்பின் வாழ்க்கையை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஆண்டவர் அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அதுதான். இவர் சொல்வதை செய்யுங்கள், இவர் சொல்வதை செய்யுங்கள் என்று இன்று நமக்கு அறைகூவல் விடுகிறார். இப்பொழுது 4வது பகுதிக்கு வருகிறோம். நம்மால் இதை செய்ய முடியுமா? முடியும், செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி வாக்கியங்களை படித்து வழக்கம் போல முடிக்கிறேன். பிரான்ஸ் நாட்டிலே படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பங்கிலே தங்கியிருந்து படித்தேன். அங்கு கிச்சன் வேலையை பார்த்து கொண்டிருந்த அந்த அம்மா தன்னுடைய கணவரோடு பல ஆண்டுகள் பேசாமலேயே இருந்தார். வருவார் போவார், ஆனால் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். வீட்டுக்கும் வரமாட்டார், அவர் வெளியவே இருந்தார். இந்த அம்மா இவங்க வேறு இடத்துல இருந்தாங்க. ஏன் என்று கேட்ட பொழுது அவர் ஒரு சரக்கு மாஸ்டர் என்று சொன்னார். ஒரு பெண்ணோடு வாழ்வதாகவும் சொன்னார். இதனால் நான் அவரை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது என்றார். நானும் பல முறை அவரிடம் பேசி பார்த்தேன். அவர் மாறிவிட்டதாக சொன்னார். வந்து இந்த அம்மாவிடம் சொன்னால் அதெல்லாம் டூப்பு ஃபாதர், அவர் அப்படிலாம் மாற மாட்டார் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அவரோடு சேராமலேயே வாழ்ந்தார்கள். அவருக்கு இருந்த ஒரு பெண் குழந்தையும் இந்த அம்மா வளர்த்தார். இருவரிடமும் அந்த குழந்தை போய் கொண்டு வரும். ஒரு நாள் அவர் மாரடைப்பால் இறந்து விட்டார். இறந்த பிற்பாடு அந்த ஃபியூனரல் சர்வீஸ், மாஸ், திருப்பலி, அடக்க திருப்பலி நான் தான் வைத்தேன். அதற்கு முன்பாக அந்த அம்மாவிடம் எவ்வளவோ சொன்னேன், வாருங்கள் அவர் இறந்து விட்டார், இறந்த பிற்பாடு அவருடைய பூத உடலுக்கு வந்து மரியாதை செலுத்துங்கள் என்று சொன்னேன். வரவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வரவே இல்லை. பிறகு 2-3 மாதங்கள் கழித்து ஒரு விதமான குற்றப்பழி உணர்வு. நாம் எதையோ இழந்து விட்டோம், நம் வாழ்க்கையே இழந்து விட்டோம். வாழ்ந்த பொழுதும் அவரோடு இல்லை, இறந்த பிற்பாடும் ஒருவேளை சென்று ஒரு அஞ்சலி செலுத்தி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமோ என்று என்னிடம் அடிக்கடி இதை சொல்லி சொல்லி அழுவார். யார் செய்த தவறு? ஏன் இந்த தவறு? ஆண்டவர் மன்னிக்க சொல்லி நமக்கு சொல்லித்தரவில்லையா? ஆண்டவருடைய விழுமியங்கள் நம் காதில் விழவில்லையா? அதை செய்வதற்கான ஆற்றல் நமக்கு அவர் தரவில்லையா? ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த ஒரு தேவையில்லாத குற்றப்பழி உணர்வுக்குள் சென்று ஒவ்வொரு நாளும் அழுது அழுது எனக்காக பூசைகளை வேண்டிக்குங்க, இந்த பூசை அவருக்காக வைங்க என்றெல்லாம் சொல்லி ஏன் அழ வேண்டும்? யார் சரி யார் தவறு என்று நான் உங்களிடம் பட்டிமன்றத்திற்கு வரவில்லை. எங்கே வாய்ப்பு கிடைத்தது, எங்கே வழி இருந்தது, எங்கே இருந்தது என்பதை நாம் கண்டுபிடித்தால் போதும். அவர் மாறிவிட்டதாக பலமுறை நான் வந்து சொல்லியும் அவரை அழைத்து வந்து அவரோடு பேசியும் மனம் மாறாத அந்த பிடிவாதம் எதற்கு? ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 13வது அதிகாரத்தில் 7வது வசனமும் 17வது வசனமும் படிக்கிறேன். 7வது வசனம், எபிரேயர் 13:7. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். நம்மள்ட்ட ஆண்டவர் நேராக பேசலை, நல்லவர்கள் வழியாக நம்முடைய குருக்கள், கன்னியர்கள் மற்றும் நல்லவர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். கடவுளின் வார்த்தையை எடுத்து சொல்ல உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, விவிலியத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். ஆகவே நாம் வாழ முடியும், வாழ வேண்டும். நமக்கு ஆலோசனைகள் சொல்லுகின்ற நல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை வைத்து பிடிவாதத்தை, கோபத்தை, அகங்காரத்தை, ஈகோவை விட்டுவிட முடியும், விட்டுவிட வேண்டும். மீண்டும் 17வது வசனம் படிக்கிறேன். உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியதிருப்பதால்
உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். ஆக ஒருவருக்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். மீண்டும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தைகள். கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவி சாய்க்க மறுப்பவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள். அவ்வாறெனில் விண்ணிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ள முடியும்? இது சாபம் அல்ல, எச்சரிக்கை. ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ்க்கை மாற்றங்களை உள்வாங்கி, ஆண்டவரது விழுமியங்களை உள்வாங்கி, சமூகம், பொருளாதாரம், ஆன்மீகம், தனி மனித ஒழுக்கம் என்று வாழ்ந்து, குடும்பம், இல்லறம், துறவரம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் கரம் பற்றி இந்த மாதம் முழுவதும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன்.